தாளிப்பு வடகை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாம்பார், தயிர் சாப்பாடு, ரசத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாங்க, நல்ல டேஸ்டாக தான் இருக்குது. அதுக்கு தான் எவ்வளோ தாளிப்பு வடகம் போட்டாலும் சீக்கிரம் விற்றுடுது போல. வணக்க மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? தாளிப்பு வடகத்தை வச்சு ஒரு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நாங்கள்லாம் தாளிப்பு வடகத்தை வச்சு சாம்பார், புளிக்குழம்புல தான் தாளிப்பு பண்ணுவீங்க. துவையல் அரைக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த துவையலுக்கு அதிகமாகலாம் எதுவும் தேவைப்படாது. 4 பொருள்: வரமிளகா, புளி, தேங்காய், தாளிப்பு வடகம். இது மட்டும் இருந்தாலே போதும். சூப்பரான துவையல் ஒன்று அரைச்சிடலாம். இது வதக்க எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி வதக்கிடுங்க நல்லா. அதோட தாளிப்பு வடம்லாம் தேங்காய், புளி, மிளகாய் எல்லாம் நல்லா வறுவட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகத்தையும் போட்டுக்கோங்க. அப்படியே லேசாக அந்த சுடு எண்ணெயிலே ஒரு பெரட்டு விட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.